சிட்டி ரைடு வந்து நமக்கு போதுமானது தான். ஸோ நான் சிட்டியில் தான் இவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, நல்லா ஓட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் நமக்கு பவர்னு சொல்லிட்டு ஒரு ரைட் மோட் ஆப்ஷனுமே இருக்குது. பட் பவர் ஆப்ஷன் எங்கே நமக்கு தேவைப்படும்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடான இடம், லைக் நம்ம ஒரு சேத்துல ஓட்டுறோம் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் இல்லையா, ஹெவி லோடு வச்சுட்டு வெஹிக்கிள். அந்த டைமில் நீங்கள் பவர் மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பீக் பவர் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 300 நியூட்டன்மீட்டர் டார்க்கு 80 கிலோவாட் பீக் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியில் வரத்துக்கு, அந்த லோடை வச்சுட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த பவர் மோடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் பவர் மோட்லேயே வந்து நீங்கள் நார்மலாக ரைட் பண்ணக்கூடாது. சிட்டி மோடு தான் வந்து நமக்கு ரைடிங்கான மோடு. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அந்த பவர் மோடு வச்சு வெஹிக்கிளை வெளியில் எடுத்துட்டு அகைன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தாண்டினதுக்கப்புறம் நார்மல் ரோடு வந்து சிட்டி மோடு போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா பவர் மோடில் நமக்கு சீக்கிரமாகவும் பேட்டரி ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ரேஞ்சஸுமே குறைஞ்சிரும். சார்ஜிங் ஆப்ஷன் பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வண்டிக்கு டோட்டலாக நமக்கு 3 சார்ஜிங் ஆப்ஷன் வருது. ஸோ சார்ஜரை பொறுத்தவரை நமக்கு ஏசியில் பார்த்தீங்கன்னா 3.31 7.41 கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசியில் வந்து நமக்கு 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.3ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு 11 ஹவர்ஸ் எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆக. அதுவே நம்ம 7.4 யூஸ் பண்ணோன்னா 7 ஹவர்ஸ் எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் வந்து நமக்கு 170 அபோவ் வந்து கொடுத்துரும், அரௌண்ட் 200 ரேஞ்சுக்கு. அதே மாதிரி நம்ம டிசி யூஸ் பண்ணனா, டிசின்றது நமக்கு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 30 வாட் அந்த பவர் நம்ம சார்ஜ் பண்ணோன்னா வித்தின் 1.5 ஹவர்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ கமர்ஷியலுக்கு அந்த டிசின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்னு நான் சொல்லுவேன்.